பரிசுத்தமும் இரக்கம் கிருபை நிறைந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய தினத்துல காலை வேளையில் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் நாம் வாசிக்க இருக்கிற வேத பகுதி ஏசாயா 63:14. கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை பள்ளத்தாக்கிலே போய் இறங்குகிற மிருக ஜீவன்களைப் போல இலக்குவார பண்ணினார். இப்படியே தேவரீர் உமக்கு மகிமையுள்ள கீர்த்தியை உண்டாக்கும்படி உம்முடைய ஜனத்தை நடத்தினீர். அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் நம்முடைய வாழ்க்கை மிகுந்த போராட்டமுள்ள வாழ்க்கையா இருக்கும், பிரச்சனை உள்ள வாழ்க்கையா இருக்கும், பாடு நிறைந்த வாழ்க்கையா இருக்கும் என்று. ஆனால் அப்படிப்பட்ட வாழ்க்கையை தேவன் நமக்கு வைக்கவில்லை. நமக்கு வைத்திருக்கிற வாழ்க்கை ஒரு இளைப்பாறப்பட்ட வாழ்க்கையா இருக்கிறது. பாருங்க, ஒரு பள்ளத்தாக்குல இளைப்பாறுகிற ஒரு மிருக ஜீவன் நீங்க பார்த்திருக்கலாம். அநேக நேரங்கள்ல நீங்க டூரா எங்கேயாவது கிளம்பும் போது பார்த்துருந்தீங்கன்னா அந்த மான்களோ இல்ல ஆடுகளோ வரையாடுகளோ கலைமான்களோ இதுகளெல்லாம் பாருங்க ஒரு இடத்துல மேய்ந்து விட்டு அமைதியா படுத்து உட்கார்ந்து இருப்பதை, எந்த ஒரு பதட்டமும் இல்லாம தைரியமா உட்கார்ந்து இருக்கிற ஒரு காரியங்கள் நீங்க பார்க்க முடியும். அந்த மாதிரி தான் பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதல் உங்களுடைய வாழ்க்கையில வறுமையானால் இப்ப இருக்கிற பிரச்சனைகள், இப்ப இருக்கிற போராட்டங்கள், இப்ப இருக்கிற எந்த ஒரு காரியங்களையும் தேவன் அனுமதிக்கவே மாட்டார். உங்களை இளைப்பாற பண்ணும்படியாய் ஒரு சமாதானம் உள்ள வழிகள்ல, சந்தோஷமான வழிகள்ல, நித்தியமுள்ள வழிகள்ல ஆண்டவர் நடத்த வல்லமை உள்ளவரா இருக்கிறார். அந்த வழிகள் எல்லாம் பார்க்கும் பொழுது ஆண்டவருக்கு கீர்த்தியையும் புகழ்ச்சியும் உண்டு பண்ணுகிற வழிகளா இருக்கும். இதுவரைக்கும் நம்ம நடந்த வழிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா லட்சியம் அவமானத்தையும் நமக்கே கொண்டு வந்திருக்கும். அதோட மாத்திரம் இல்ல, தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியா அந்த வாழ்க்கை இருந்திருக்காது. ஆனா பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்து வாழும் பொழுது, பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலின்படி நம்ம செல்லும் பொழுது இளைப்பாற பண்ணுகிற ஒரு அனுபவம், ஒரு மகிழ்ச்சியான ஒரு அனுபவம், ஒரு சந்தோஷமான ஒரு அனுபவத்தை ஆவியானவர் நமக்கு தந்து ஆண்டவரிடத்துல கிட்டி சேர்த்து அவருக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் உள்ளவர்களாய் நம்மளை மாற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. ஆகையால் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாய் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போமே. ஆனால் எந்த சூழ்நிலையிலும் நம்ம கலக்கம் அடைய போறதில்லை, தாகம் அடைய போறதில்லை, பசி அடைய போறதில்லை, நம்முடைய வாழ்க்கையில கஷ்டங்களும் கவலைகளும் நம்மளை தொடர்ந்து வரப்போகிறதில்லை. சமாதானம் உள்ளவைகளாய், சந்தோஷம் உள்ளவைகளாய், இளைப்பாற பண்ணுகிறவர்களாய் நம்மை ஆண்டவர் வழி நடத்த வல்லமை உள்ளவரா இருக்கிறார் என்பதில் ஒரு துளி கூட சந்தேகம் இல்லை. ஏன்னா ஆண்டவர் அவருக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் நம்மளை மாற்றப் போகிறார். ஆகையால் அவருக்கு பிரியமாய் பரிசுத்தமான வாழ்க்கை வாழுவது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்கிற வாழ்க்கை வாழுகிறவர்களாய் அர்ப்பணிப்போமே. ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களாய் நம்மளையும் மாற்றுவார் என்பதில் துளி கூட சந்தேகம் இல்லை. நம்ம கண்களை மூடி ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்தவர்களை நாம ஜெபிக்கலாம். அன்பின் நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. பரிசுத்த ஆவியானவர் எங்களிடத்துல இருக்கும் பொழுது அப்பா, பள்ளத்தாக்கள் அமர்ந்திருக்கிற ஒரு மிருக ஜீவன்களைப் போல ஒரு சமாதானமுள்ள வாழ்க்கையாய், சந்தோஷமுள்ள வாழ்க்கையாய், ஒரு செழிப்புள்ள வாழ்க்கையாய், ஒரு இளைப்பாற பண்ணுகிற வாழ்க்கையாய் எங்கள் வாழ்க்கை மாறும் என்பதில் எங்களுக்கு துளி கூட சந்தேகம் இல்லை சுவாமி. ஏசப்பா, அதோட மாத்திரல அதுப்பா உமக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டு பண்ணுகிற ஒரு வாழ்க்கையா எங்கள் வாழ்க்கை மாறும் என்று பார்க்கிறோம் ராஜா. ஏசப்பா, பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்க அப்படிப்பட்ட ஒரு தாகமும் வாஞ்சியும் உள்ளவர்களை, பரிசுத்த ஆவியானவரை முழு இருதயத்தோடு தேடி அதை பெற்றுக்கொள்ளுகிறவர்களை, அவரை நாடுகிறவர்களை எங்கள் வாழ்க்கை மாறட்டும். யாரெல்லாம் இன்னும் ஆவியானவரை பெற்றுக்கொள்ளவில்லையோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவியானவரை ஊற்றுங்க, அளவில்லாமல் பொழிந்தருளுங்க. இப்பொழுதே அப்பா அவர்கள் இருதயத்தை நிரப்பி அவர்களையும் ஒரு சமாதானம் உள்ள, ஒரு இளைப்பாறுதல் உள்ள இடங்கள்ல நடத்தி செல்லும்படியாய் கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் வருந்தி கேட்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பி கர்த்தர் வழி நடத்துங்க. மீட்பர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.